என்ன நினைக்கிறோம், எதை பத்தி நம்ம மூளைக்கும் நம்ம மைண்டுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் நம்ம என்னத்தை ஃபீட் பண்றோங்கிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நெகட்டிவான விஷயங்களை ஃபீட் பண்ணோம்னா நெகட்டிவா தான் இருக்கும். நம்மகிட்டயும் நிறைய குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளை நாம நிறைய நம்ம மனசுக்கு சொல்லி வைக்கணும். அதை நிறைய ஏத்துக்கணும். நம்மள்ட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், ஒன்று ரெண்டு கெட்ட விஷயங்களும் இருக்கும். அது நம்மளோட குறைபாடா கூட இருக்கும். பட் நம்ம அந்த குறைபாடை மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அது சார்ந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து சேரும். அதுக்கு பதிலாக நம்மள்ட்ட நிறைய இருக்கிற விஷயங்களை நாம வந்து நினைச்சு நல்ல ஒரு பாசிட்டிவான அவுட்கம் பத்தி யோசிச்சு இருந்தோம்னா நம்ம அது சம்பந்தமான நிறைய ரிசோர்சஸ் நம்ம கிட்ட வந்து சேரும். பாருங்க, ஒரு கென்ட் கல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. நாசால அவர் ஒரு தலைச்சிறந்த விஞ்ஞானி. நாசானா உங்களுக்கு தெரியும், அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். அவங்களுடைய அங்க வந்து ஒரு டாப் சயின்டிஸ்டா அவர் இருக்கிறாரு. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம், அதாவது பூமிக்கு அப்பால் உள்ள திங்ஸ், அந்த திங்ஸை பத்தி அதுலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ், அதுலேருந்து என்ன மாதிரியான சிக்னல்ஸ் இந்த பூமிக்கு அதை அனுப்புது, இதை பற்றியெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி ஆராய்ஞ்சு அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை தயாரிக்கிற முயற்சியில் அது இருந்தார். நாசாவோட டாப் சயின்டிஸ்ட் அவர். அதில் சக்ஸஸாகவும் ஆனார். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், நம்மலாம் வந்து நாசாவோட சயின்டிஸ்ட்டுங்கிறது இந்த இந்த உலகத்தில் ரொம்ப டாப் அறிவாளிகள் தான் அதில் இருப்பாங்க. ஸோ இந்த கென்ட் கல்லரை பற்றி என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த கென்ட் கல்லர் 2 கண்களும் தெரியாத பார்வையற்றவர். நம்மளுக்கே தோணும்ல, இப்போ ஒரு பார்வையற்றவர் எப்படி ஒரு விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து இவ்வளோ தூரம் கொடி கட்டி பறக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது வரும். பார்வையற்றவரால இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் அவரால் கண்ணு தெரியாமல் அவர் என்னத்தை தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. அப்போ அவர்கிட்ட வந்து அவர் சக்சஸ் ஆன பிறகு அவர்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுடைய பார்வை திறன் குறைபாடை வந்து நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய குறையா நினைக்கிறீங்களா, இன்னும் நாங்கள் உங்களுக்கு பார்வை இருந்ததுன்னா இன்னும் பெரிய விஷயங்களை நீங்க அச்சீவ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டப்போ கென்ட் கல்லர் சொன்ன வார்த்தை இது, என்னோட மை பிளைண்ட்னஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்கன்வீனியன்ஸ் சொல்றாரு. மை பிளைண்ட்னஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்கன்வீனியன்ஸ். அதாவது என்னுடைய பார்வையற்ற விஷயம் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன அசௌகரியம் சொல்றாரு. அது வந்து பெரிய குறைபாடே இல்லை, அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை, அது இருந்தாலும் இல்லைனாலும் நான் இப்படி சாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் எப்படி மனசை ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. இந்த பார்வையற்ற குறைபாடுங்கிறது அது ஒரு குறைபாடே இல்லை, அது ஏதோ ஒரு அசௌகரியம், நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் அது நம்மளோட அட்டாச் ஆகி இருக்குது, அவ்வளவுதான். அப்படி நினைச்சு அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை மேம்படுத்தி அவ்வளோ பெரிய அறிவாளியா அவர் வந்தார். சரி, ஏன் வந்து வெளிநாட்டை பத்தி சொல்லணும், நம்ம ஊர்லயே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இருக்காரு. நம்ம பாண்டிச்சேரியில ஒரு மாஹேன்னு ஒரு பிராந்தியம் இருக்கு. அந்த மாஹேல மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் வாழுற இடம். அங்க வந்து ஒரு முனிசிபல் கமிஷனர் இருக்கார், பேர் வந்து சத்யேந்திர சிங். ஒரு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவர். இங்கே கொஞ்ச நாளாக வந்து முனிசிபல் கமிஷனர் வேலை செய்கிறார். ரொம்ப சின்சியரான மனுஷன். காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறப்ப வந்து எப்படியெல்லாம் வந்து சுத்தமாக இருக்குதா, ஊர் சுத்தமாக இருக்குதா, எங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாரையும் சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை உடனே தீர்க்கிறதில் ரொம்ப பெரிய வல்லவர், நல்ல பேர் எடுத்திருக்கிறாரு. இவரை பற்றி என்ன சொல்றதுக்கு என்ன இருக்குது, இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நம்ம யோசித்தோம்னா, இவர் 2 வயசில் தன்னுடைய பார்வை இழந்துட்டார். ஏதோ ஒரு ராங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல தன்னுடைய பார்வை நரம்புகளை அவரு பாதிச்சு அவருக்கு பார்வை இழந்துட்டாரு. ஆனா தன்னோட பார்வை இழந்ததை ஒரு குறைபாடாவே அவர் நினைக்காம இந்தியாவோட டாப் மோஸ்ட் எக்ஸாம், ரொம்ப கடினமான எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாம்ல அவரு பாஸ் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா வந்திருக்கிறாரு. சாதாரணமா எல்லா புலன்களும் நல்லா இருக்கிற, கை கால்கள் நல்லா இருக்கு, எல்லா புலன்களும் நல்லா இருக்கு, நல்ல அறிவாளிகள் கூட எழுதி பாஸ் பண்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு எக்ஸாம்ல அவர் டாப் லெவல்ல வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இன்னைக்கு வந்து அவர் ஜொலிக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒரு பக்கம் இந்திய நாட்டோட சமூக நீதி கொள்கை வந்து சிறப்பா இருக்குன்னு நம்ம சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவருடைய உதவியாளர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நான் போய் பேசுறப்போ அவர் சொல்றாரு, அவர் வந்து சத்யேந்திர சிங் வந்து தன்னுடைய குறைபாடை வந்து அவர் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்க மாட்டார். அது வந்து யாராச்சும் போய், சார் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன சார் இப்படி இருக்கீங்க அப்படிலாம் யாராவது பரிவா போய் பேசினாங்கன்னா அவர் அவங்களை அவாய்ட் பண்ணிடுவார், அவர்கிட்ட பேச மாட்டார், அவரை விட்டு எட்ட போயிடுவாராம். அந்த குறைபாடுகள் தன்னோட மனசுல, தன்னோட மூளையில, மைண்ட்ல ஏறாத மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரூம்குள்ள போயிட்டு ஒரு ரவுண்ட் அவர் சுத்தி வந்துட்டாருன்னா திருப்பி அந்த ரூமுக்கு போனா எந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோகிராபிக் மெமரி அவருக்கு இருக்குன்றாரு.
நாம போய் ஒரு நாளைக்கு அவர் கை கொடுத்துட்டு ஹாய் சார் நான் இன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு நம்மளோட குறை பேசிட்டு வந்தோம்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்ம போயிட்டு கை கொடுத்துட்டு சார் டூ யூ ரிமெம்பர் மீன் கேட்டோம்னா 100% ஹாய் முத்துக்குமார் ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவர் சொல்வார். ஏன்னா அப்படி ஒரு மெமரி அவர் நம்மளுடைய டச்சோட சென்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு, நம்மளுடைய குரலையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு, நம்ம பேரோட அசோசியேட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட திறமை அவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இந்த இந்த சாதனையாளர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய குறைபாடு அது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு என்னன்னா நம்ம மனித சக்தியால சாதிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் அவர் சாதிக்கணும்னு அவர் நினைச்சு இந்த ஐஏஎஸ் எக்ஸாமை கிராக் பண்ணி இன்னைக்கு ஒரு டாப் மோஸ்ட் ஆபீசரா இந்த பாண்டிச்சேரியில சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட சாதனையாளர்களை பார்த்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நாம எப்படி நம்ம மனசுக்கு நம்மளை பத்தி இன்டராக்ட் பண்ணி என்னால இது படிக்க முடியாது, என்னால இது செய்ய முடியாது, என்னால நடக்க முடியாது, என்னால ஓட முடியாது, முடியாது 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 எல்லாம் நெகட்டிவாவே மைண்டுக்கு ஃபீட் பண்ணி வச்சீங்கன்னா எதுவுமே முடியாது. எப்பயுமே என்னால இது முடியும், என்னால இதை செய்ய முடியும், என்னால அதை செய்ய முடியும், நான் அதை சாதிக்க முடியும், எனக்கு தெரியாத ஃபீல்டுல கூட நான் உள்ள போயிட்டு என்னால ஒரு விஷயத்த வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 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 முடியுங்கிற ஒரு மனப்பான்மையை நம்ம மைண்டுக்கு ஃபீட் பண்ணி வைக்கணும், நம்ம மனசுக்கு ஃபீட் பண்ணி வைக்கணும். அந்த ஆழ் மனசு எப்ப அந்த முடியுங்கிற சாதனையை ஃபீட் பண்ணிக்கிச்சோ அப்புறம் என்ன செய்யணும்னா அதுக்கான ரிசோர்சஸை தான் நம்மள்ட்ட அது வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ நம்ம முடியும்னு நினைச்சு நம்ம மனசுக்கு ஃபீட் பண்ணி வச்சோம்னா எப்பயுமே அந்த ஆழ் மனசு இதெல்லாம் இவனால முடியும், நம்மளால முடியும்னு அதை நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பிரபஞ்சமும் அந்த மனதும் இந்த இயற்கையும் அதுக்கான ரிசோர்சஸை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், அதுக்கான திறமைகளை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எப்படி நம்மளை மேம்படுத்திக்கலாமோ அதுக்கான விஷயங்களையா பார்த்து அது மாதிரியான மனிதர்களா பார்த்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் வந்து பிரபஞ்சத்தோட ரகசியம், பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கனெக்டிவிட்டியை வந்து நம்ம நெகட்டிவா யூஸ் பண்ணோம்னா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது. எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல பாசிட்டிவான விஷயங்களை மனசுக்கு ஃபீட் பண்ணி வைக்கணும். அப்பதான் வந்து கென்ட் கல்லர் போலையும் சத்யேந்திர சிங் போலையும் ஒரு சிறந்த ஒரு சாதனையாளரா நாம வர முடியும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன்.